அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குத்திலல் இன்சான், இந்த மனிதன் சபிக்கப்பட்டு விட்டான். மா அக்ஃபரஹு, எவ்வளவு நிராகரிப்பிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான், எத்தகைய நன்றி கெட்டதனத்தில் இவர் இருக்கிறான். மின் ஐயி ஷைஇன் ஹலகா, இவர் நன்றி கெட்டு போனதற்கு, நிராகரிப்புக்கு போனதற்கு, கர்வம் கொள்வதற்கு இவர் எங்கிருந்து படைக்கப்பட்டார்? இவருடைய படைப்பின் மூலம் என்ன? மின் நுத்ஃபத்தின் ஹலகா, அற்பமான விந்து துளி, கேவலம் அதிலிருந்து படைக்கப்பட்டவர் தான் இவர். அவருக்கு பெருமை கொள்வதற்கான எந்த அருகதையும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மனிதரை சபித்து விட்டதாக, பெருமை கொள்கின்ற, கர்வம் கொள்கின்ற மனிதனை சபித்து விட்டதாக குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், அவ்வலுஹு நுத்ஃபா வ ஆখিরুஹு ஜிஃபா வ பைனஹுமா ஹாமிலுல் கதர் வ அன்னா லஹுல் கிப்ர். இவர் ஆரம்பம் ஒரு விந்து துளி, அற்பமான, கேவலமான, அருவருக்கத்தக்க ஒரு துளிதான் இவர். அவருடைய முடிவு செத்த பிணம். ஒரு நாள் சென்றால் மூக்கை புத்திக் கொண்டு செல்கின்ற பிணம் தான் அவர். அதற்கு இடைப்பட்டவருடைய வாழ்வு என்ன? ஹாமிலுல் கதர், அசிங்கத்தை சுமந்த வாழ்வு. உடலில் எந்த பாகத்தில் இடத்தில் அசிங்கம் இல்லை, எந்த பாகத்தில் இடத்தில் அருவருப்பு இல்லை. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த பாகத்தை தட்டினாலும் அசிங்கங்கள் நிறைந்த ஒரு வாழ்வுதான் அவருடைய வாழ்க்கை. வான்னாலகுல் கிபர், இவர் பெருமைப்படுறதுக்கு இவர்கிட்ட என்ன இருக்கு என்று கேட்கிறார்கள். ஆரம்பம் அற்பமான விந்து துளி, முடிவு செத்த பிணம், இடையில் அசிங்கத்தை சுமந்த வாழ்வு, அதற்குள் அவருக்கு பெருமை, அவருக்கு கர்வம், தான் என்ற அகங்காரம். எனவே இந்த நோய் இருக்கின்ற வரைக்கும் நாங்கள் தூய்மையான மனிதர்களாக இருக்க முடியாது. இந்த நோயோடு நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை நோக்கி கேள்வி கேட்க வேண்டும், இந்த நோய்க்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோமா? எந்த சந்தர்ப்பத்திலாவது எனக்கு இந்த நோய் வருகிறதா, எப்பயாவது இந்த நோய் என்னிடத்தில் தலையெடுக்கிறதா என்று கேள்வி கேட்டு அந்த நோயிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.